Dear plus 1 commerce students, good morning. Today we shall discuss the types of cooperatives. Types of cooperatives. In your book pack there is a long answer question. What are the types of cooperative society? What are the types of cooperative society? Okay, we will see the types of cooperatives. The cooperatives can be broadly classified into two: credit cooperatives and non-credit cooperatives. கடன் சங்கங்கள், கடன் சாராத சங்கங்கள் அப்படின்னு ரெண்டு பெரும் பிரிவுகளாக கூட்டுறவு அமைப்புகளை பிரிக்கலாம். கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், நான் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். The credit cooperatives can be further classified into agricultural credit and non-agricultural credit cooperatives. The கடன் சங்கங்களை மேலும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். கடன் சங்கங்களை மேலும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம்: அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் அண்ட் நான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ். விவசாயம் அல்லது வேளாண்மை கடன் சங்கங்கள், வேளாண்மை சாராத கடன் சங்கங்கள். இந்த உட்பிரிவுகளை கூட நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. சமயத்தில் யாராவது 1 மார்க் கொஸ்டினில் கேட்டு வச்சிடலாம். அதனால் கோஆப்ரேட்டிவ்ஸ் can be broadly classified into two, that is credit cooperatives and non-credit cooperatives. Credit cooperatives can be further subdivided, further classified into agricultural credit and non-agricultural credit cooperatives. However, for beginners, the cooperatives are classified as follows. பொதுவாக கூட்டுறவு அமைப்புகளை இந்த மாதிரி சில வகைகளாக பிரிக்கலாம். கூட்டுறவு சங்கங்களை இந்த மாதிரி பிரிக்கலாம். அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ்: கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ், ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ்ஸ், மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், கிரெடிட் கோஆப்ரேட்டிவ்ஸ், ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ், ஃபார்மிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். These are the general classification of cooperatives. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது அமைப்பு கன்சியூமர்ஸ் கோஆப்ரேட்டிவ்ஸ், நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். Consumer cooperatives are organized by consumers that want to achieve better prices or quality in the goods or services they purchase. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது ஒரு நகரத்தில் அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய பல பேர் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நுகர்வோருக்கு தேவையான பொருள்களை, பணிகளை சரியான விலையில் தரமான பொருள்களை, பணிகளை வழங்குவதற்காக இந்த கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். In contrast to traditional retail stores, or service providers, a consumer cooperative exists to deliver the goods or services rather than to maximize the profit from selling those goods or services. லாப நோக்கு இன்றி சேவை நோக்கோட செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. They also supply essential commodities through public distribution system. அத்தியாவசிய பொருள்களை கூட இந்த நுகர்வோர் கூட்டுறவு அமைப்புகளில் வழங்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு இந்த பொது விநியோக முறையில் வழங்கக்கூடிய அவசிய பொருள்களை, அத்தியாவசிய பொருள்கள் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது. Nationally, the most widely used cooperative form is the credit union with some 90 million members. Credit union assets have grown 100-fold in the 3 decades. Credit unions are essentially cooperatives
of people that use banking services, student cooperatives, cooperative provision stores, and supermarkets set up on cooperative societies of India are examples of this type. என்ன சொல்கிறாங்க, நுகர்வோர் ஒன்று சேர்ந்து நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பை தொடங்குறாங்க. இது லாப நோக்கத்தோடு இல்லாமல் தரமான பொருள்களை சிறந்த விலையில் சரியான விலையில் வழங்குவதன் நோக்கமாக கொண்டு இந்த நுகர்வு கூட்டுறவு அமைப்பு செயல்படுகிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழே அத்தியாவசிய பொருள்களை குறைந்த விலையில் வழங்கக்கூடிய பணியை இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் செய்கிறது. நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு வலுவாக இந்தியாவில் வேரூன்றி இருக்கிறது. Then the next cooperatives is producers cooperatives. In your book bag also there is a short answer question. What is meant by producers cooperative society? What is meant by producers cooperative society? உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் பற்றி நீ அறிவது யாது? Producer cooperatives are established and operated by producers. பல்வேறு உற்பத்தியாளர்கள், பொருளை தயாரிக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். Producers can decide to work together or as separate entities to help increase the marketing possibilities and production efficiency. உற்பத்தி திறத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் பல்வேறு உற்பத்தியாளர்களும் ஒன்று சேருகிறார்கள். They are organized to process the market and distribute their own products. This helps lessen the costs and strains in each area with a mutual benefit to each producer. Example, cooperative weavers societies, cooperative carpenting units, கோஆப்ரேட்டிவ் மேட்ச் ஃபேக்டரிஸ். என்ன சொல்கிறாங்க, உற்பத்தியாளர்கள்னால உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டு நடத்தப்படுகிறது. உற்பத்தியாளர்கள் அனைவரும் ஒரு மைய இடத்திற்கு வந்து உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அல்லது அவரவர் இடத்துல பொருளை உற்பத்தி செய்து சங்கத்தில் ஒப்படைச்சி அந்த பொருள்களை விற்பனை செய்யலாம். செலவை குறைச்சி சந்தையிடல் பணிகளை செய்யலாம். இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு 3 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு நெசவாளர் சங்கம், தச்சு தொழிலாளர் கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு தீப்பெட்டி தயாரிப்பாளர் சங்கம். Then the next cooperative is marketing societies. மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ், கூட்டுறவு சந்தையிடு சங்கம். சந்தையிடுகை பணியை வெற்றிகரமாக செய்வதற்கு பொருள்களை உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு, கைவினைஞர்களுக்கு சரியான விலை கிடைப்பதற்காக, அவற்றை சந்தைப்படுத்துவதற்காக, அவற்றை விற்பனை செய்வதற்காக ஒரு கூட்டுறவு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதுதான் கூட்டுறவு சந்தையிடு சங்கம், மார்க்கெட்டிங் சொசைட்டி. Cooperative marketing societies are associations of small producers formed for the purpose of marketing their produce. The marketing cooperatives perform certain marketing functions such as grading, warehousing, advertising, etc. இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. கிரேடிங், ரகம் வாரியாக தரம் வாரியாக பிரிக்கிறது, பண்டகசாலையில் பாதுகாப்பு பணியை செய்து தருவது, அந்த பொருள்களை விற்பனை செய்வதற்கான விளம்பர பணிகளை மேற்கொள்வது, இது மாதிரி சில பணிகளை அந்த சந்தையிடுகை சங்கம் உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. They secure better prices for their members by transporting goods even to distant markets. Advance is given to members against the produce deposited with the society. Thus, they are a boon to agriculturists, small producers, and artisans
who in the absence of these cooperatives would be forced to sell at low prices to middlemen. இந்த கூட்டுறவு அமைப்பு இல்லைன்னா, கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம் இல்லைன்னா குறைந்த விலைக்கு அந்த பொருள்களை விற்பதற்கு, குறைந்த விலையில் அந்த பொருள்களை விற்க முடியும், அதிக விலை கிடைக்காது. ஆகவே உற்பத்தியாளர்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு, சந்தை விலை அவர்களுக்கு கிடைப்பதற்கு இடைநிலையர்களை அகற்றி நேரடியாக வியாபாரிகள்கிட்ட விற்பனை செய்து நல்ல விலை பெற்றுத்தரக்கூடிய பணியை இந்த கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம் செய்கிறது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை மொத்தமாக திரட்டி அவற்றை சந்தையிடும் நோக்கத்திற்காக நல்ல விலையில் விற்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம். இந்த முடிவுற்ற பொருள்களை பெற்றுக்கொண்டு அதை தரம் பிரிப்பது, அந்த பொருள்களுக்கு பாதுகாப்பு தருவது, அந்த பொருள்களை விற்கிறதுக்காக விளம்பரம் செய்வது, கட்டுவது, ஏற்றுவது போன்ற சந்தையியல் பணிகளை எல்லாம் இந்த சந்தையிடுகை சங்கம் செய்கிறது. உறுப்பினர்களுக்கு அவர்கள் அளித்த பொருள் மேலே முன்பணம் தருகிறது. ஏன்னா அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சந்தையிடுகை சங்கத்தில் பொருள்களை கொடுக்குறப்பயே தேவைப்பட்ட முன்பணம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இந்த கூட்டுறவு சங்கம் வழி காணுகிறது. அந்த பொருள்களை சிறந்த விலையில் விற்றுத்தரும் பணியையும் செய்கிறது. கூட்டுறவு சந்தையிடுகை சங்கம் இல்லைன்னா பொருள்களை இடைநிலையர்களுக்கு குறைஞ்ச விலைக்கு தான் விற்க நேரிடும். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூட்டுறவு கடன் சங்கம், credit cooperatives. In your book bag also there is a very short answer question. What is credit cooperatives? Cooperative credit societies are those formed for the purpose of providing short-term financial help to the members, agriculturists, artisans, industrial workers, salaried employees, etc. form these credit societies. அதாவது கூட்டுறவு கடன் சங்கம்ங்கிறதுக்கு குறுகிய கால கடன்களை விவசாயிகளுக்கு, கைவினைஞர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, மாத ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு, அவர்களை வட்டி கடைக்காரர்களோட பிடியிலிருந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய நாட்டு வங்கியரோட பிடியிலிருந்து விடுபடுவதற்காக குறைந்த வட்டிக்கு அவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் கடன் தருவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. Being unable to obtain the financial accommodation from banks, they are at the mercy of the moneylenders who charge exorbitant rates of interest. அதிக வட்டிக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய கந்து வட்டிக்காரர்கள்கிட்ட, மணி லெண்டர்ஸ்கிட்ட, இண்டிஜினஸ் பேங்கர்ஸ், நாட்டுப்புற வங்கியர்கிட்ட அவர்கள் கடன் கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவதற்காக தான் இந்த கூட்டுறவு கடன் சங்கங்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எண்டிங் திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் என்கரேஜிங் த த்ரிப்ட் அமாங் த மெம்பர்ஸ். சிக்கனத்தை கடைபிடிக்கணும், சேமிப்பை மேம்படுத்தணுங்கிறதெல்லாம் இந்த கூட்டுறவு கடன் சங்கங்கள் செய்கிறது. Encouraging the thrift among the members is the objective of these societies. Credit societies may be agricultural credit societies or non-agricultural credit societies. இந்த கூட்டுறவு கடன் சங்கம் அப்படிங்கிறது உறுப்பினர்களுக்கு குறுகிய கால கடன் வழங்கும் பணியை செய்கிறது. கைவினைஞர்கள், வேளாண்மை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, ஊதியம் ஈட்டுபவர், இவங்களுக்கெல்லாம் கடன் வழங்கக்கூடிய பணியை இந்த கூட்டுறவு சங்கம், கடன் சங்கம் செய்கிறது. வங்கிகள்கிட்டேருந்து கடன் பெற முடியாமல் உள்ளூரில் இருக்கக்கூடிய வட்டிக்கரைக்காரர்கள் நாட்டு வங்கியர்கிட்ட அதிக வட்டிக்கு கடன் வாங்கி துன்பப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த கூட்டுறவு கடன் சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த கடன் சங்கங்களை வேளாண்மை கடன் சங்கம்னும் வேளாண்மை சாராத கடன் சங்கம் அப்படின்னும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்து ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ்ஸ் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம். வீடு கட்டுறவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி தங்களோட தேவையை நிறைவு செய்து கொள்வாங்க. வீடு கட்டுறவங்களுக்கு கடன் தரக்கூடிய சங்கமாக இந்த வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் செயல்படுகிறது. These cooperative housing societies are meant to provide residential accommodation to their members on ownership basis or on rent. People who intend to purchase houses of their own join together and form housing societies. These societies advance loans to members repayable over the period of 15 to 20 years. 15 வருஷத்தில் அல்லது 20 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தக்கூடிய நீண்டகால கடன்களை இந்த கூட்டுறவு சங்கம் கடனாக தருகிறது. வீடு கட்டுபவர்கள் சொந்தமாக குடியிருப்பு மனை வைத்திருக்கிறவர்கள் வீடு கட்டுவதற்காக வீட்டு கடன்களை வழங்குகிறது. ஹவுஸ் பில்டிங் சொசைட்டிஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் construct houses for their members instead of granting loans to them. சில கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் என்ன செய்கிறதுனா அவங்களோட உறுப்பினர்களுக்காக வீடு கட்டி அதை வாடகைக்கோ அல்லது விற்பனைக்கோ விடுகிறது. These are house construction societies which acquire land, construct houses and rent them to members. அவங்களே இடத்த வாங்கி மனைகளை பிரித்து அனுமதி அரசிடமிருந்து பெற்று அந்த மனைகளில் வீட்டை கட்டி அவற்றை வாடகைக்கோ அல்லது விற்பனைக்கோ விடக்கூடிய சங்கங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. The member tenant, however, can own the houses after payment of the cost. எல்லா பணத்தையும் செலுத்திட்டாங்கன்னா, தவணை தொகை முழுவதையும் செலுத்திட்டாங்கன்னா அந்த வீட்டினுடைய உரிமை அந்த நபருக்கு வழங்கப்படும். உறுப்பினர்களுக்கு சொந்தமாக அல்லது வாடகைக்கு வீடுகளை பெற்றுத்தரக்கூடிய சங்கங்களே வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். சொந்தமாக வீடு கட்ட இருப்பவர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கலாம். இந்த சங்கத்தின் மூலமாக 10 ஆண்டிலிருந்து 20 ஆண்டு கால தவணை வீட்டு கடன் பெற முடியும். சில வீட்டு வசதி சங்கம் என்ன செய்கிறாங்கன்னா, காலி நிலங்களை வாங்கி வீடு கட்டி உறுப்பினர்களுக்கு வாடகைக்கு விடுறாங்க. இந்த பணியையும் சில சங்கங்கள் செய்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த லாஸ்ட் ஒன் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ். உழவர் கூட்டுறவு சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்கு. When various farmers in a village pool their land together and agree to treat the pooled piece of land as one big farm for the purpose of cultivation, purchase the necessary inputs for the cultivation and market the crops jointly, they are assumed to have formed a cooperative farming society. Such a society for its proper working elects office bearers on the basis of one member, one vote. The office bearers looks after proper cultivation of new farm and emerges after the land of various farmers has been pooled. The ownership of land still The ownership of the land still lies with the respective members of the society, and they withdraw from the society whenever they so like. Besides land, the farmers also contribute to various protective assets as well as their labor for the purpose of cultivation, whereas they get rent for their land and protective assets
they get wages for their labor. இது ஒரு அருமையான சங்கம். கூட்டுறவு சங்கம் உழவு பணிகளை, வேளாண்மை பணிகளை ஒரே நேரத்தில் செய்வதற்காக உழவர்கள் ஒன்று கூடி, விவசாயிகள் அனைவரும், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டுறவு சங்கம், உழவர் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னா, உள்ளூரில் வேளாண் மக்கள் தங்களோட நிலங்களில் தனித்தனியாக பயிரிடுவதற்கு பதிலாக நிலங்களை ஒன்றாக திரட்டி பேரளவில் விவசாயத்தை செய்வதற்கு இந்த சங்கம் வழிவகுக்கிறது. இதில் நில உரிமைக்கு எந்த பாதிப்பும் வராது. வேளாண் மக்களே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி உழவர் கூட்டுறவு சங்கத்தை தொடங்கலாம். நிர்வாகத்தை நிர்வாக குழு உருவாக்கும், செய்யும். கூட்டாக பயிரிடலாம். உழைப்பை தந்த விவசாயிக்கு கூலியும் நிலத்தைக்கு வாடகையும் அவர்கள் பெறுவார்கள். இந்த முறையில் பேரளவில் விவசாயத்தை செய்து உரிய பணப்பலனை பெறலாம். ஒரே நேரத்தில் அந்த விவசாய பணியை செய்து அந்த விவசாய பொருள்களை, விளைபொருள்களை நல்ல விலைக்கு விற்று அதை அவர்கள் அவங்களுக்குள்ளற முறையில், சரியான முறையில் பகிர்ந்து கொள்வார்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.